பாஸ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏராளமான படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் ரொம்ப முக்கியமான சில படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சமுத்திரக்கனியும் அதுக்கப்புறம் நம்முடைய இவர் கௌதம் வாசுதேவன் 2 பேரும் சேர்ந்து நடித்த கார்மேனி செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான படம் அப்படிங்கும்போது காளிதாஸ் 2. காளிதாஸ் வந்து பார்ட் 1 வந்து பரத் நடித்த படம், அது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. அந்த இதோட செகண்ட் பார்ட் காளிதாஸ் 2 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பைக்கர் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ஒரு புதுமுகம் தான், ஆனால் இருந்தாலும் இந்த படம் எப்படி இருக்க போகுதுங்கிறத அவளோட எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஜென்சி கிட்ஸுக்கு இந்த பைக்கை வேகமாக ஓட்டுறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அவங்கள கவர்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அந்த படத்தில்னு நம்புகிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஜண்ட் சரவணா அவர்கள் நடித்த லீடர். இப்போது இந்த மாதிரி படங்கள் வந்து எடுக்கிறப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷனை விட அதிகமாக நேரம் செலவிடுறது எதுக்கு படணும் அப்படின்னா பப்ளிசிட்டிக்கு. ஸோ பப்ளிசிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பப்ளிசிட்டியில் வந்து ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி சாப்பிட்ரும். கலைப்புலி எஸ் தானு அவர்களை நான் அடிக்கடி வந்து இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு படத்துக்கு பப்ளிசிட்டி அப்படின்னா அவருக்கு ஈக்குவலாக கொடுத்ததே இல்லை. இப்போல்லாம் சோஷியல் மீடியா இருக்குது. சோஷியல் மீடியா இல்லாத காலங்களில் அவர் கொடுத்த அந்த பப்ளிசிட்டிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸோட பப்ளிசிட்டி அதை விட வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த பப்ளிசிட்டிக்கு பேர் போனவங்க. அதுவும் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து அதுக்கப்புறம் தயாரிப்பாளராக மாறினார். அதுக்கப்புறம் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன், இவங்களோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறப்போ அது போய் மக்களை ரீச் ஆகாது, திரைக்கு வரும்போது தான் ரீச் ஆகும். திரைக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பப்ளிசிட்டி பணம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த படங்கள்லாம் வருது. ஏன்? போட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு. போட்டி ஜாஸ்தின்னா நிறைய படங்கள் வருது, அதில் 10ஓட 1 11. ஆமாம், இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏராளமான படங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம படம் தனியாக தெரியணும்னா அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும். இந்த பப்ளிசிட்டிக்கு பேர் போனவர் லெஜண்ட் சரவணா. அவருடைய கடை பப்ளிசிட்டியே உங்களுக்கு தெரியும். அந்த கடை அந்த பக்கம் கிராஸ் பண்ணோன்னா வாசலில் அப்படி ஃபோட்டோ பிரம்மாண்டமாக போட்டு வச்சுருப்பார். கரெக்டு, இது நம்ம லெஜண்டோட கடை தான். அதாவது ஏராளமான சரவணா ஷோஸ் நீங்கள் பார்த்தாலும் கரெக்டாக அவருடைய கடைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிரும். ஓகே, இது நம்ம லெஜண்டோட கடை அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவர் வந்து திடீர்னு பார்த்தா படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். படம் நடிக்கணும்னு ஆரம்பித்தவர் முதல்ல ஒரு படம் பண்ணார். படம் பேரே லெஜண்ட் அப்படின்னு வச்சிட்டார். ஸோ அந்த லெஜண்டு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம், அதில் ஏராளமான ஸ்டார் காஸ்ட்டு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. மறைந்த நடிகர் விவேக் கூட அதில் நடிச்சிருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டார் காஸ்டிங்கு, அப்புறம் இவருடைய பர்ஃபார்மன்ஸு, கதை எல்லாமே கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நல்ல கதையாக இருந்தது, நல்ல ஸ்க்ரீன் ப்ளேவாக இருந்தது. ஜேடி தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படமே என்ன பண்ண போகிறார் அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்தப்போ தான் துரை செந்தில்குமார் வந்து ஒரு படத்தை கமிட் பண்ணுறாரு. அதுலேயும் என்னென்னா அவர் கமிட் பண்ணும்போது ஆடியோ லான்ச்சில் அவர் சொல்கிறார், கமிட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு வேற ஒரு படம் வந்து சைமல்டேனியஸாக அமைஞ்சு போச்சு, திடீர்னு வந்து கருடன் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவர்கிட்ட வந்து கதை சொல்லிட்டேன், ஓகே ஆயிடுச்சு சார், நான் கருடன் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே அவர் நினச்சிருக்காரு, சரி இவர் பெரிய பிக் ஷாட்டு, நம்மளையவா நம்பிட்டு இருக்க போகிறாரு, நம்ம முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அவர் வேறு ஒரு டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார் அப்படின்னு. ஆனால் லெஜண்ட் சரவணா இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்காரு. முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு. வாங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த படத்தை முடிச்சிட்டிங்கல்ல, போவாங்க அப்படின்னு சொல்லி கருடன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஜார்ஜியாவில் எடுத்திருக்காங்க, ஜெய்ப்பூரில் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஊட்டியில் எடுத்திருக்காங்க, தமிழ்நாட்டில் சென்னையில் எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி இவ்வளோ மனப்படமாக சொல்கிறேன்னா, அந்த ஆடியோ லான்ச்சை பார்த்து அந்த ஆடியோ லான்ச்சை பார்க்கும்போது எல்லாருமே இதை கண்டினியூஸாக சொன்னாங்க. என்னை ஜெய்ப்பூர் கூட்டு போனாங்க, என்னை ஜார்ஜியா கூட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் வந்து அவ்வளோ சிறப்பாக அதை சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஏராளமான ஆர்டிஸ்ட்டு, ஐஸ்வர்யா நடிச்சிருக்காங்க, அறந்தாங்கி நிஷா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கதிர், நம்ம ஆலின் நாள் கதிர்னு சொல்லிட்டு ஆதித்யா டிவியில் பார்த்துருப்பேன், கதிர் நடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஷாம் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஸ்டார் கேஸ்டிங் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இன்னும் குறிப்பாகவே சொல்லிடுறேனே, யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கிறதே நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த படத்துடைய ஸ்டார் காஸ்டிங்கை வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறேன். ஆண்ட்ரியா நடிச்சிருக்கிறாங்க, சந்தோஷ் பிரதாப் நடிச்சிருக்காரு, பாயல் ராஜ்புட், அவங்க தான் வந்து இந்த படத்துடைய ஹீரோயின். விதிவிலக்கு இல்லை, நார்த் இந்தியா தான். அதுக்கப்புறம் லால் சார் நடிச்சிருக்காரு, அப்புறம் கலாகே பிரபாகர் நடிச்சிருக்காரு, அமிர்தா ஐயர், அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லுது விடிவி கணேஷ், அவர் ஆடியோ லான்ச்சில் பேசுனது தாங்க பயங்கர ஃபைனலாக போயிடுச்சு. என்ன பேசுகிறாங்க, இந்த பாப்பா மட்டும்தான் நல்லா பேசுச்சு, இயல் பாப்பான்னு ஒரு சின்ன பொண்ணு நடிச்சிருக்கு. ஸோ அந்த பாப்பா மட்டும்தான் நல்லா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக அந்த கமெண்ட்டை சொல்லி அறந்தாங்கி நிஷாவை கலாய்ச்சி விட்டார். சரி, அந்த மாதிரி கலாய்ச்சிருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ
பப்ளிசிட்டிலே கலக்கிட்டாங்க. படத்தில் ஒரு ஃபைட்டு ஒன்று ட்ரெய்லரில் பார்த்தேன். அந்த ட்ரெய்லரில் பார்த்த ஃபைட்லேயே வந்து ட்ரெயினில் ஒரு ஃபைட் இருக்குது. ட்ரெயினில் ஃபைட் இருக்குது, செமையாக எடுத்துருக்காங்களே. ஏன்னா ட்ரெயினில் ஃபைட் எடுக்கலாம் கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ நம்ம எந்திரன்லாம் பார்த்துருப்போம்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த ட்ரெயினில் வருது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த படத்தில் ட்ரெயினில் ஒரு ஃபைட் எடுத்துருக்காங்க. சரி, இந்த படத்துடைய டேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்எஸ் துரை செந்தில்குமார். ஸோ துரை செந்தில்குமார் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கர், அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் பட்டாசு படம் பார்த்துருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கொடி யாராலுமே மறக்க முடியாது. ஆக்சுவலாக வந்து அவர் தீர்க்கதரிசி மாதிரி. கொடி படத்தில் துரை செந்தில்குமார் சொன்ன அந்த ஒரு விஷயம், அதாவது ஸ்க்ரீன் பிளேயில் சொன்ன அந்த விஷயம் தான் திருசாவுக்கு இன்றைக்கி அது ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரியே இருக்குது. இதெல்லாம் யோசிச்சு தான் அவர் எழுதினாரான்னு தெரில, அது ஒரு நாள் நேரில் சந்திக்கும் போது கேட்போம். அதுக்கப்புறம் வந்து கிப்ரான் மியூசிக்கு, ஐயோ கிப்ரான் வாஸ் அல்டிமேட் மியூசிஷியன். அதாவது முருக பக்தர்கள் அனைவருக்குமே பிடித்த ஒரு பாடல் வந்து முத்தை திருப்பத்தி திரு அந்த பாட்டை வந்து ரொம்ப அழகான ப்ரொனன்சியேஷனில் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய ஒரு பாடலாம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் ஜிப்ரானே வந்து இந்த படத்தில் பாட்டாக பாடியிருக்காரு. சூப்பராக இருந்தது. அதுக்கு விஷுவல் பண்ணணும் இல்லையா, ஒரு பாட்டுக்கு விஷுவல் பண்ணணும். அதுக்கு துரை செந்தில்குமார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அந்த என்ன சொல்கிறதுனா, அந்த அந்த ஃப்ளேமை கையில், அந்த இது ஒலிம்பிக் ஃப்ளேம் ஒன்று கையில், அந்த தீப்பந்தத்தை அப்படி விளக்கிட்டு வரும்போது அந்த ஃபேஸை காமிக்கிறதும் அந்த பாட்டு வர்றதும் ரொம்ப சிங்காக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு லைவாக அன்றைக்கி பாடி காமிச்சார், ஒரு கூஸ் பம்ஸ் மொமெண்ட்னால அது இருந்தது. அண்ட் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் வெங்கடேஷ், பிரதீப் பி ராகவ் அவர் தான் வந்து எடிட்டர், அண்ட் துரைராஜ் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு அப்பா பொண்ணுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் படம். ஒரு சாதாரண ஆள், அவன் பொண்ணோட இருக்கணும்னு ஆசைப்பட்றான், அதில் ஒரு கேங்ஸ்டர் வந்து இன்வால்வ் ஆகிறான், அவனால் ஒரு பிரச்சனைகள் எப்படி சமாளிக்கிறது தான் கதை. ஸோ இந்த படத்தை பிரம்மாண்டமாக எடுத்துட்டாங்க. படத்தை வந்து வெவ்வேறு லொக்கேஷனில் ஒவ்வொரு ஷாட் பை ஷாட்டு. ஆக்சுவலாக ஒரு படத்தை வந்து நல்லா பண்ணுறவங்கிறது ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் கையில் தான் இருக்குது. நார்மலான ஸ்கிரிப்டாக இருந்தால் கூட அதை பிரம்மாண்டமாக காமிக்கிறது. அப்படி பிரம்மாண்டமாக வந்து துரை செந்தில்குமாரை வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா ட்ரெய்லர்லேயே வந்து அந்த ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதாங்கிற மாதிரி அது தெரியுது. அந்த அளவுக்கு அதை பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் நடித்த ஸ்டார் காஸ்டிங் எல்லாருமே வந்து அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நான் அறந்தாங்கி நிஷா உண்மையிலேயே அவங்க ஹஸ்பண்டோட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்களாம். அது என்ன மாதிரி இருக்குங்கிறத படம் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பப்ளிசிட்டி பற்றி சொல்லணும். நான் சொன்னேன்ல, லெஜண்ட் சரவணா அவர்கள் வந்து சாதாரணமாக கடை வாசல்லையே அப்படி ஒரு பப்ளிசிட்டி பண்ணார். படம் நடித்தார்னா எப்படி பண்ணுவார் அப்படின்னு நினச்சிருந்தேன். பண்ணார் பாருங்கள் ஒரு பப்ளிசிட்டி. மெட்ரோ ட்ரெயின் ஃபுல்லாக போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஏறி பார்த்தீங்கன்னா அதில் கம்ப்ளீட்டாக லீடர் அப்படின்னு போட்டு ஃபுல் போஸ்ட்டு. அந்த அந்த மெட்ரோவில் வந்து, அதாவது நீங்கள் சென்னைக்குள்ளே உள்ள அத்தனை மெட்ரோலையும் அது போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அந்த அந்த வீடியோவை பார்க்குறேன். அந்த வீடியோவை பார்த்தா கோயம்பேடு பக்கம் அந்த கிராஸ் ஆகும்போது அப்படி வேலேருந்து எடுத்துருக்காங்க, அப்படி அழகாக தெரியுது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பப்ளிசிட்டியில் வந்து பட்டையை கிளப்பிட்டார். ஏன்னா இந்த பப்ளிசிட்டி பண்ணும்போது தான் மக்கள் அது ரீச் ஆகுது. மக்களை ரீச் ஆகும்போது மக்களுக்கு வந்து இதை பார்க்கணும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி டெவலப் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நாம் வந்து இது வரைக்கும் வந்து நிறைய ஹீரோஸோட படம் பார்த்துருப்போம். இவர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நடிக்க வரும்போது என்னப்பா அது இவர் நடிக்க வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் யோசித்தாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னைத்தானே வந்து மெருகேற்றிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, க்ரூம் பண்ணிக்கிட்டார் அப்படின்வாங்க. இந்த க்ரூம் பண்ணுறத வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபுல் ஷேவில் இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் லைட்டாக அந்த ஸ்டப் வச்சு தாடி வச்சு அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் இருந்தால் செமையாக இருக்குது. இந்த தாடி கூட ஒரு லைட்டாக ட்ரிம்மெல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கூட பண்ணாமல் ஓப்பனாகவே ஃபுல்லாக தாடி வச்சு பயங்கரமாக மீசை வச்சுருந்தான்னா இன்னும் கொஞ்சம் ரக்கடாக இருப்பார். அந்த லெவலுக்கு வந்து அந்த லுக் இருக்குது அவர்கிட்ட. அண்டு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேணும். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நல்ல கேமராமேன். ரெண்டாவது அவரை காமிக்கிற விதம், அவர் நிற்கிற ஸ்டைலு அதுலேயே வந்து காமிச்சிட்டாங்க. அவரை எப்படி எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் வைக்கணும், எப்படி ஷாட் வைக்கணும், ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் அதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ். இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவுக்கு பஞ்சம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது யங்கில் இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டில் யங்குன்னு சொன்னால் நம்ம யாரை சொல்லுவோம், ஓரளவுக்குன்னா தளபதி தலை அவங்க செட்டு, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, தனுஷ், சிம்பு இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஏஜ் வைஸ் கேட்டகரி வைஸ் இப்படியே பிரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இதில் நீங்கள் தளபதி தலை அந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது ரெண்டு பேருமே இப்போ வந்து தலை வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் போய் சூப்பராக பிரியாணி செஞ்சாருங்க. பிரியாணியெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. ஷாலினிக்கு வந்து போஸ்ட்லாம் கொடுத்தாரு.
ஆனால் அந்த படம் தான் எப்போ அடுத்து நடிக்க போகிறாருங்கிறத பற்றி தெரில. அவர் ரேஸ் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. கொஞ்சம் எப்போயாவது வந்து ஃப்ரீ டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை அந்த படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களா, எப்போ ஷூட் போகிறாங்க, என்ன அதை பற்றி எந்த அப்டேட்டுமே இல்லை. ஆனால் அதே வந்து தளபதி பார்த்தா ஒரு பக்கம் வந்து இதான் என்னோட கடைசி படம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அரசியலுக்கு வச்சு நான். ஸோ அரசியலுக்கு வந்து அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த வெற்றிடம் இருக்கும்பொழுது அதை நிரப்ப வேணாமா இந்த ஏஜ் கேட்டகரியில் 50s அப்படின்னு. 52 வயசில் வந்து ஒருத்தர் சினிமாவில் 33 வருஷம் ஒரு பெரிய பிம்பமாக இருந்துட்டு அரசியலுக்கு வராப்பில். ஆனால் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு இனிமேல் நான் செய்ய போகிறேன்னு சொல்கிறாப்புல, நான் அதுக்கு தான் வந்திருக்கேங்கிறாப்புல. இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை. ஆனால் தன்னுடைய 55வது வயசு வரைக்கும் சினிமா ஒரு கனவாக வச்சுக்கிட்டு தொழிலாளிகளை வாழ வச்சுட்டு கூட இருக்கவங்களை நல்லா பார்த்துக்கிட்டு ஊருக்காரவங்களை நல்லா வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு ஒரு அரசியல்வாதியாக ஒரு சமூக பொறுப்போடு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாத்தையும் செஞ்சு கரெக்டாக ஒரு 55 வயசில் 52 வயசில் இவர் 52 வயசில் நடிக்க வந்த லெஜெண்ட் 52 வயசில் இவர் நடிக்க வர்றார். இவர் நடிக்க வரும்போது இவர் ஆல்ரெடி இந்த மக்களை நல்லா சேர்த்து வச்சுருக்கார். அன்பும் பண்பும் நிறைந்த ஒரு மனிதராக இருக்கார். ஏன்னா அன்றைக்கி அந்த ஆடியோ லான்ச்சில் அந்த ரெஸ்பான்ஸை பார்க்குறேன். அதாவது பல கம்பெனிகளில் அவங்க முதலாளிக்காக எல்லாருமே கோஷம் போடுவாங்க, முதலாளி தான் சார் அப்படின்வாங்க. அது நேச்சுரலாக சமயத்திலாமே அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் இவர்கிட்ட ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஏன் நேச்சுரலாக இருக்குன்னா உண்மையிலேயே அவர்களுக்கு வந்து உதவி செய்கிறார். அவங்க எல்லார் மனசையும் புரிஞ்சுக்கிறார். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய பொது வாழ்க்கையிலேருந்து சினிமாவுக்கு வந்திருக்கார். அப்படி தான் சொன்னோம். அப்படி சினிமாவுக்கு வந்தவர் எப்படி வெற்றி அடைய போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் லீடர் வெற்றி நிச்சயம்னு நினைக்கிறேன். இவரை சொல்லப்போனால் வந்து தளபதி 2 பேரும் ரெஸ்ட் எடுக்கிற காலத்தினால அந்த ஒரே ஒரு காரணத்தை வச்சு இவருக்கு வந்து ஒரு பட்டமே கொடுக்கலாம், வெற்றி தளபதி அப்படின்னு சொல்லி இன்னொரு பட்டத்தை கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ தளபதி எப்படியும் வரப்போகிறதில்ல சினிமாவுக்கு. இந்த தளபதிங்கிற அப்புறம் அந்த பட்டம் வந்து சினிமாவில் கொஞ்சம் வெற்றிடமாக தானே இருக்கும். அதனால் அதை வந்து இந்த பட்டத்தை இவரு கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த படம் வந்து மக்களுக்கு ஜனரஞ்சகமாக எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த படத்தை பற்றி நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு எப்போவுமே அந்த கமர்ஷியல் கல்ட்டோட ஜாலியாக பா அப்படின்னு கைதட்டி பார்க்குற ஒரு சில படங்கள் தேவைப்படுது. கதைகளோடு நீங்கள் நிறைய படங்கள் வந்துருச்சு. இப்போ கார்மேனி செல்வம் எடுத்துக்கிட்டாலும் சரி, காளிதாஸ் ஒரு ஹாரராக ஒரு த்ரில்லராக இருக்க போகுது, காளிதாஸ் 2. கார்மேனி செல்வம் வந்து ஒரு நல்ல கதையாக இருக்க போகுது. இப்படி எல்லாம் ஏன்னா சமுத்திரகனி கௌதம் வாசன் நடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல கதையாக இருக்கும். என்னென்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து துல்கர் சல்மானும் ஒரு படம் நடித்தார். துல்கர் சல்மானோடு சேர்ந்து ஒரு இந்திய ஆக்டர், அவர் இப்போ காலமாயிட்டார், அவர் இப்போ இல்லை. அவர் நடித்த ஒரு படம் வந்து கார்வான் அப்படின்ட்டு ஒரு படம் வந்தது. ஒருவேளை அந்த படமாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட் எனக்கு லைட்டாக கொஞ்சம் இருக்குது. ஆனால் அது தெரியல எக்ஸாக்டாக. பட் கார்மேனி செல்வம் படம் பார்த்துட்டு அதை சொல்லலாம். ஏன்னா டைட்டில் அப்புறம் அந்த 2 பேர் காரில் இருக்க அந்த ஷாட்னு சும்மா ஒரு கெஸ்ஸில் சொல்கிறேன், அவ்வளோதான், எதுவான்னு தெரியாது. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க, ஒரு பக்கம் பட்டையை கிளப்பிட்டு கமர்ஷியலாக ஒரு காமெடி ஆக்ஷனு, அதுவும் இந்த படம் கம்ப்ளீட் ஆக்ஷன், கிட்டத்தட்ட ஆக்ஷன் டீசர்னே சொல்லணும் அந்த படத்துடைய அந்த லுக் அண்ட் ஃபீல் பார்க்கும்போது. அண்ட் உண்மையிலே துரை செந்தில்குமாரை வந்து அடுத்த படமும் எனக்கு தெரிஞ்சு லெஜெண்ட் சரவணா அவருக்கு பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பிரமாதமான ஒரு இயக்குனர் அவர். வந்து ஈ கம்ஸ் ஃப்ரம் த ஸ்கூல் ஆஃப் பாலுமேந்திரா. பட் பாலுமேந்திரா அவர்கள்ட்ட இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இப்படி படம் எடுக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா காக்கி சட்டையாக இருக்கட்டும், கருடனாக இருக்கட்டும், பட்டாசாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், இப்படி எந்த படம் எடுத்தாலும் சரி அவர் எல்லாமே கமர்ஷியலாக பண்ணிட்டாருங்க பயங்கரமாக. அதனால் எக்ஸ்பெக்டேஷன் கூடுது, பப்ளிசிட்டி பட்டையை கிளப்புது. ஸோ லீடர் எப்படி இருக்க போகுதுங்கிறத வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துருவோம்.